இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. போதும் போதும். சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. பாருங்க எப்படி துரும்பா இழைச்சு போயிருக்கீங்கன்னு. ஏய், உன்னை யாரு சர்வ் பண்ண சொன்னா? டேய் என்னடா, இத்தனை வருஷமா நான் தானே உனக்கு சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். இப்ப எதுக்கு கோவப்படுற? இல்லம்மா, அளவாவை அதை தான் சொன்னேன். அளவாதான் வைக்கிறேன். ரொம்பதான். போதுமா, போதும். லவ் பண்ற பொண்ணு எல்லா இமேஜ்லயும் தெரியவான்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி நான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் நானு கேட்டேன். என்னங்க, ஆபீஸ் ரூம் எப்படி இருக்கு? இப்பதான் வந்து நான் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி வச்சேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நீங்க டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே பாசிட்டிவ் வைபோட இருக்கணும். அதான் நான் இப்படி எல்லாம் அரேஞ்ச் பண்ணேன். நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? என்னாச்சு சார், கூப்பிட்டீங்களா? இல்லையே, என்ன? இல்ல, யாருக்கிட்டயும் பேசிட்டு இருந்தீங்க, ஆனா இங்க யாரும் இல்லையே. அது அது வந்து நான் போன்ல பேசிட்டு இருந்தேன், அதான். நீங்க போங்க. சரிங்க சார். என்னாச்சு இவருக்கு? என்ன ஆகுது நம்மளுக்கு? ஒண்ணுமே புரியலையே. சிபி, என்னடா உனக்கு வந்த சோதனை? என்ன? ஒண்ணும் இல்ல, நான் உனக்கு கேட்டா நீங்க மறைக்காம சொல்லுவீங்களா? என்ன சொல்லணும்? இன்னைக்கு உங்க லைஃப்ல ஏதாச்சும் டிஃபரெண்ட் தெரிஞ்சதா? என்ன பார்த்த மாதிரியே கேக்குறா? ஒருவேளை நம்ம இமேஜின் பண்ண மாதிரி இவ்வளவு இமேஜின் பண்ணிருப்பாளோ? இல்லையே. தெரியலையா? உங்களை காலையில பார்த்தது இப்ப வரைக்கும் பார்க்கல. அப்படி இருக்கும்போது என்ன மிஸ் பண்ணீங்களா? நான் உங்க கூட எங்கெல்லாம் இருந்தேனோ அந்த இடத்துல எல்லாம் என்னோட முகம் தெரிஞ்சதா? கரெக்டா சொல்றா. ஒருவேளை இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. உண்மையை சொல்லணும்னா இன்னைக்கு தான் நான் ரொம்ப நிம்மதியா இருந்தேன். என்னடா இன்னைக்கு டே ரொம்ப நல்லா போகுதுன்னு நினைச்சேன். கரெக்டா உன்னை பார்த்துட்டேன். எனக்கு பிபி பூஸ்டப் ஆயிருச்சு. அப்புறம் எப்படி எல்லாரும் இவரை என்ன லவ் பண்றதா சொல்றாங்க? எனக்கு மட்டும் ஏன் புரியவே மாட்டேங்குது. ஒரு வேளை இவர் மறைக்கிறாரா? சாப்பிடு. சார், சாரி சார், வா கீழே போலாம். இருங்க இருங்க மலேஷ் சார். ஆமா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒண்ணுமில்ல சார், இது எங்க ஊரோட கல்ச்சர் சார். என்ன கல்ச்சர்? இந்த சல்லடைய வச்சு வானத்துல தெரியுற நிலாவை பார்த்தோம்னா நம்ம மனசுல யார் இருக்காங்களோ அவங்க முகம் நிலாவுல தெரியும் சார். அது எப்படி மனிஷ்? நிலாவுல அதோட ஷேடோ மட்டும் தான் தெரியும், முகம் எப்படி தெரியும்? நிஜமா தெரியும் சார். நான் பார்க்கும்போது என்னோட ஹஸ்பண்ட் தெரிஞ்சாரு. எங்க உங்களுக்கு? எனக்கு என் ஒய்ஃப் தெரிஞ்சா. மனிஷ், சும்மா கதை விடாதீங்க, போய் வேலையை பாருங்க, போங்க. உண்மை சார், உங்க மனசுல யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சு பாருங்க சார், தெரிய சான்ஸ் இருக்கு. தெரியலன்னா விட்டுருக்கோ. இந்தாங்க சார், பாருங்க. வா போலாம். அது எப்படி நிலாவுல முகம் தெரியும்? பாணி, உங்க மனசுல யாராவது இருந்தாங்கன்னா இதை வச்சு பாருங்க சார், தெரிய சான்ஸ் இருக்கு. என்ன சார், பெர்மிஷன் கேட்காம எப்படி இன்விடேஷன்ல பேர் போட்டீங்க? மேடம் எங்களுக்கு நல்லா தெரியும் சார், எல்லா வருஷமும் அவங்க தான் சார் வருவாங்க. அந்த நம்பிக்கையில தான் சார். தெரிஞ்சாலும் ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம கமிட் பண்ணக்கூடாதுல்ல சார்? நீங்க போட்டிருக்க டேட்ல அவங்களுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கும்?
இது சரியான அப்ரோச் இல்லையே சார். சிபி, இல்ல ஜானு. நான் பேசுறேன். என்னை நம்பி இன்வைட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, என்னால வர முடியாது. மேடம் கொஞ்சம் யோசிங்க மேடம். ம் ஏதாவது ஒரு 1/2 hour வந்துட்டு போனா கூட ஓகே தான் மேடம். ம் ஆ, இல்லைங்க, நீங்க போட்டிருக்க டைமுக்கும் என்னோட ஷெட்யூலுக்கும் மேட்சே ஆகல. ஜனாமா போகலன்னா என்ன, சிபி போகலாமே. நான் ஓகே மேடம், நீங்க அவர் கூட சீஃப் கெஸ்ட் அனுப்பி வைக்கலாம். அவர் உங்க கம்பெனில நல்ல பொசிஷன்ல தானே இருக்காரு. உங்களுக்கு அப்புறம் அவர் தானே, அவர் வர்றது எங்களுக்கு கௌரவம் தான். அப்பனா ஓகே, ம் சிபியை வச்சே ஃபங்க்ஷனை நல்லா நடத்து. ஓகே மேடம். இந்த தேங்க்யூ. நன்றி மேடம். ம் இது பாருங்க, இதுக்காக இன்விடேஷன் புதுசா அடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த இன்விடேஷனே போதும். ம் ஜனாமா பேரை போறதும் நான் வர்றதும் வேற வேற இல்லை. நீங்க கிளம்பலாம். நன்றி ஓகே, சார். தேங்க்யூ சார். வரோம். வரேன் சார். ம் சில பேரால சிபிக்கு மன உளைச்சலும் அவமானமும் தான் அதிகமாகுது. ஆனா என்னால சிபிக்கு மேலும் மேலும் பெருமை தான் வந்து சேருது. கரெக்டா சொன்ன சாம். ம், நிஜமாவே நீ லக்கி தான். அதை யாராலையும் மாத்த முடியாது. என்ன தமிழ், ரெடி ஆகல? அதான் அவ போறாளேமா, பள்ளி மாதிரி கூடவே ஒட்டிக்கிட்டு. இதுல நான் எங்க போறது? சிஸ்டர், அவ போகவே மாட்டா. புரியல சேது. அவ போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி சிஸ்டர். நீங்க எதுக்கும் ரெடி ஆயிட்டு வாங்க. அத்தான் கூட சேர்ந்து ஜோடியா போற மாதிரி இருக்கும். ரெடி ஆயிடுங்க. வா போலாம். ஜானு, ஹலோ. ஹலோ, நாங்க ஒரு ஃபுட் கம்பெனில இருந்து பேசுறோம். மேடம், உங்களை மீட் பண்ணோமே. இல்ல சார், அர்ஜென்ட்டா வெளியே கிளம்புறோம். நாளைக்கு வரட்டுமா? சரிங்க சார், வரேன். என்னாச்சு சாம்? ஒரு முக்கியமான கிளையண்ட் மீட்டிங் வர சொல்லிருக்காங்க. அப்ப என் கூட வரலையே நீ? வரலாம் தான் நினைச்சேன். அதான் உன் ஒய்ஃப் தமிழ் நம்ம கிளம்பும் போது சாபம் கொடுத்துட்டா போலயே, பழிச்சிருச்சு. நீ போ, நான் அந்த கிளையண்ட்டை மீட் பண்ணிட்டு வந்துடுறேன்.